ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேஸ்டியான தாளித்த வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதோட நமக்கு இனிப்பு தேவையான அளவு சுகர் 2 ஸ்பூன் நல்லா 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் எடுத்துக்கலாம். பால் பாக்கெட்டு 1/2 லிட்டரில் பாதி பால் மட்டும் இந்த முட்டை ஜீனியோடு சேர்த்து அதோட ஒரு 3 ஏலக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்குவோம். அதை வடிகட்டி எடுத்ததோடு நம்ம மிச்சம் இருக்க பால் 1/2 பாக்கெட் பாலில் மிச்ச பால் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/4 குக்கரில் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம வச்சுருக்க பவுல் 1/4 பங்கு மட்டும் மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு லைட்டை போட்டு மூடி வச்சுட்டு குக்கரையும் மூடி வச்சுக்குவோம். ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 4 விசில் விடுற அளவுக்கு விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுலை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தயிர் மாதிரி நல்லா உறைஞ்சி இருக்கும், கெட்டியாக இருக்கும். இதை நம்ம நெய் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். இந்த வறுத்த முந்திரி திராட்சை நெய்யை இந்த பவுலோடு சேர்த்துக்கலாம். பவுலில் இருக்க ஸ்வீட்டோடு சேர்த்துக்கலாம். இப்போ எம்மியான டேஸ்டியான அருமையான வட்டலப்பம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட். இது ரொம்ப ஈஸியாக ஷார்ட் டைமில் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.